ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, அப்படி இல்லை ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதோட பேக் சைடு நெக் டிசைன் இப்படி தான் இருக்கும்.
2 ஸ்டோனுக்கும் நடுவுல உள்ள கேப்பில், அதாவது அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவுல ஒரு வளைவு பகுதி மாரி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வச்சு தான் நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு 2 பீடு சுகர் பீட் வச்சு, ஒரு 3 பீடு வச்சு இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்கும். ஓகேவா? நிறைய இப்போ லைன் பேட்டர்ன் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லைன் பேட்டர்ன் ஒர்க் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க்காக எடுக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்லாம் எடுத்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். எந்த ஒர்க்கு எடுத்தாலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்க தான் செய்யும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்க செய்யும். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதில் வந்து நமக்கு நீடிலும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அயன் நீடில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து சீக்கிரமாக, அதாவது பீட்ஸ் வந்து அயன் நீடில் நிறைய லோட் பண்ண முடியும். அப்போ வந்து நமக்கு ஒர்க்கும் வந்து சீக்கிரம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா துலிப் நீடில் எடுத்திங்கன்னா பீட்ஸ் கம்மியாக லோட் பண்ண முடியும். பீட்ஸ் எடுக்கவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா, நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது அதுதான். அயன் நீடில் வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. ஓகேவா? இப்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு நான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு 8.5க்கு மேலே இருக்குது. நான் இப்போ மேலே சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன்ல, அந்த சென்டருக்கு இப்போ கொண்டு வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெஷர்மெண்ட் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பாக மாறிடும். அதனால் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்லீவும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ சென்டர் பகுதி எடுத்தேன் இல்லையா? அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு கோடு போட்டுருங்க. இது ஸ்கேல் எதுக்காக சென்டரில் கோடு, இதுதான் வந்து நமக்கு ஸ்லீவோட சென்டர் பகுதி. ஓகேவா? இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ டேப் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு சைடு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? அது எப்போவுமே வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒர்க் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சென்டர் எடுத்தோம் இல்லையா? அந்த ஸ்லீவ்லேருந்து சென்டரில் வச்சு ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு சைடு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சைடில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்காக மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு கரெக்டாக 1/2 இன்ச் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கோடு போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எல்லா கோடுமே வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக மேலே கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு கோடு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு இல்லை எனக்கு 1/2 இன்ச்சுக்கு தெரியும் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது. கேப்புமே வந்து ஈக்குவலான கேப் வந்து இருக்காது. அதனால் 1/2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு சைடை மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டான அளவு எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லான ஒர்க் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 சைடுக்குமே கை வந்து இந்த குழிவு வரும். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வளைச்சி கொடுக்குற மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இல்லையா? அதுவே வந்து அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி வந்து ஒரு லைன் விட்டு மார்க் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு லைனில் மேலே மார்க் பண்ணால் அடுத்த லைனில் சென்டருக்கு சென்டர் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அந்த மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, டாட் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே ஃபுல்லாமே வந்து நான் 3 பீடு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 பீடு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அயன் நீடில் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுற அயன் நீடில் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், பீட்ஸ் உள்ளே போகாது. அதே மாதிரி நம்ம பீட் ஒர்க்கும் இதில் வச்சுருக்கோம். அதனால் எனக்கு 2மே வந்து மாற்றி பண்ண டைம் எடுத்தது. அதனால் நான் துலிப் நீடில் 23 எடுத்திருக்கேன். 23 நம்பர் எடுத்து இப்போ வந்து அதில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம், அதே மாதிரி நமக்கு பீட் ஒர்க்கும் பண்ணலாம்.
அதனால அந்த த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அந்த ஸ்பேஸுக்கு நம்ம ஈக்குவலாக ஸ்பேஸை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டாட் வர இடத்துலலாம் ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓரளவுக்கு பட்ஜெட் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் இது டோட்டலாக வந்து நான் 2000 தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் கிடையாது, ஒர்க் கம்மி தான். நார்மலாக வந்து இதுக்கு 1500 அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாம். நான் வந்து சென்டரில் பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம நாட் வைப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான ஹேங்கிங்ஸும், அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து கீழே சுற்றியும் தொங்குற மாதிரி ஹேங்கிங்ஸ் வைப்போம் இல்லையா, அதுவுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் காஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு. ஏன்னா நமக்கு நார்மலாக இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் மட்டும் வச்சு பண்ணுறதா இருந்தால் 1500 1700க்கு நம்ம முடிச்சிருவோம். நம்ம பட் பேக் சைடு நாட்டு தென் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன். 2000 இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து நான் சரி த்ரெட் கொடுக்க போகிறேன். அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு இப்போது ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ் வைக்கும் போது தெரியும். பாருங்கள், 4 பீட்ஸ் வந்து 5 பீடு சுகர் பீடு எடுத்திருக்கேன். நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே தள்ளி கொடுக்குறேன். தள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்லெட் பீடு எடுக்கிறேன். இந்த சாரீ வந்து க்ரீன் கலரு, அதனால் க்ரீன் கலர் டேப்லெட் பீடு எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீடியில் வந்து ரிவர்ஸில் வந்து திரும்ப கொண்டு போய் கீழே இறக்கிடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து வைக்கணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், சென்டரில் அந்த 1/2 இன்ச் கேப்பில் வந்து நான் சரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லீவ் வந்து இன்னுமே கிராண்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமில் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாவில் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் ஸ்லீவோட லுக் பாருங்கள். நமக்கு பார்க்க சிம்பிளாக இருக்குது, பட் கிராண்ட் லுக்காக இருக்கும். பேக் சைடு நெக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.